வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஏஐசிடி அண்ட் சிபிஎஸ்இ சேர்ந்து ஸ்கூல் இனோவேஷன் கவுன்சில்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இஸ் ஓப்பன் நவ். நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்கூல் இனோவேஷன் கவுன்சில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதில் ரெஜிஸ்டர் யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க் உள்ள போங்க. ஸ்கூல் இனோவேஷன் கவுன்சிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹோம் பேஜ் போகும். அங்கே ஸ்கூல் ரெஜிஸ்டர் லாகின் இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இது உள்ளே போகலாம். ஸோ இந்த யூசர் மேனுவலில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கூல் லாகின்றதை கிளிக் பண்ணலாமா, நியூ ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணலாமா, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, ஸ்கூல் நேமு, அஃபிலியேஷன் நம்பர், கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி டைப்பு, ஸ்கூல் அட்ரஸ், இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும். டக்கு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் தென் ஸ்கூலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் ஸ்கூல் பிரின்சிபலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி. இது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஐடியா கொடுங்க. ஒரு பிரின்சிபல் இன்றைக்கி இருக்காங்க, நாளைக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபராக இல்லை வேறு வேலைக்கு மாறி போயிட்டாங்கன்னா அவங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஸ்கூலோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுங்க. அதில் ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். தென் பிரின்சிபலோட டீட்டெயில்ஸ், நேம், ஜெண்டர் அண்ட் தென் ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது ஆஸ் யூஷுவல் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும் இந்த பாஸ்வேர்ட். அண்ட் தென் அண்டர்டேக்கிங் லெட்டர்னு ஒன்று கேட்குறாங்க. ஸோ இதில் அண்டர்டேக்கிங் ஃபார்மேட்னு ஒரு ஃபைல் டவுன்லோட் கொடுக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணி அது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் பேடில், ஸ்கூலோட லெட்டர் பேடில் அதை பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது பிடிஎஃபாக இல்லைனா நீங்கள் ஜேபேக்காக அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 MB வரைக்கும் அக்செப்ட் பண்ணணும். இது நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மினிமம் 6 hours to மேக்ஸிமம் 3 days ஆகும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் லாகின் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி என் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அதை போட்டு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் காட்டும். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், மை ப்ரொஃபைல், மை கவுன்சில், ஆக்டிவிட்டி கேலண்டர், ப்ரோக்ராம்ஸ், கான்டாக்டர்ஸ், எஸ்ஐசி வால்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இது இருக்கும். அது இல்லாமல் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி டேஷ்போர்ட். ஸோ இந்த எஸ்ஐசி டேஷ்போர்டில் மை கவுன்சில்னு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெப்ரசன்டேஷன், டீச்சர் ரெப்ரசன்டேஷன், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேஷன், எக்ஸ்பர்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், கரெஸ்பாண்டன்ட், சேர்மன், டைரக்டர் யார் இருக்காங்களோ அதில் உங்களுக்கு 3 members வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். டீச்சர் ரெப்ரசன்டேஷன் அப் டு 5 members ஆட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேஷன் அப் டு 5 members ஆட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் ரெப்ரசன்டேஷன் இப்போதைக்கு 2 to 5 ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டால் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் இனோவேஷன் அம்பாசிடர்ஸ். இந்த இனோவேஷன் அம்பாசிடர்னா என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு இதுலேயும் நம்ம மேனேஜ் கொடுத்து யூ கேன் ஆட் மெம்பர்ஸ். ஒரு மெம்பரோட டீட்டெயில், அவங்க நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டெசிக்னேஷன், ஜெண்டர் அண்ட் கேட்டகரி, இது எல்லாமே கொடுத்து நம்ம இந்த டேஷ்போர்டை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தரோட டீட்டெயில் கேட்கும்போது அவங்க என்னவா இருக்காங்கன்றது கேட்கும். அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பிரின்சிபல் ஆர் ஈக்குவலன்ட் நாங்கள் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல ஹெட் மாஸ்டர், சில இடத்துல பிரின்சிபல் சொல்லுவீங்க. எல்லாமே ஒன்று தான், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக சோஷியல் மீடியா கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் அசைன் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றதை வெளி உலகத்துக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ இல்லை லிங்க்டின்லையோ நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணுறோம், நீங்கள் வெளி உலகத்துக்கு போட்டே ஆகணும். அப்படி போடுறதுக்குன்னு ஒரு இன்சார்ஜை நீங்கள் போடுங்க. அவங்க எக்ஸிஸ்டிங் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக ஆள் புதுசாக எடுத்து இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தரை ஃபுல் டைமாக இது மாற்றுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அவங்களுக்கு நேமு, இமெயில், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. என்ன படிச்சிருக்காங்க, எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஆக்டிவிட்டி கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒருத்தர் போட சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா மாதிரி ஆக்டிவிட்டி கோஆர்டினேட்டரும் இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மேற்பார்வை பார்க்கணும். ஒரு வைஸ் பிரின்சிபலோ இல்லை யாராவது ஒருத்தர் போடலாம். அண்ட் தென் தேர் சம்திங் கால்ட் ஆக்டிவிட்டி கேலண்டர். MIC, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட இனோவேஷன் செல், அவங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மந்தில் இது நடக்கும், இந்த மந்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்டிவிட்டி கேலண்டர். அது
அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஆர்கனைஸ்டு பை எம்ஐசின்னு இருக்கும். நம்ம எதாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை அப்டேட் பண்ணலாம். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு மற்ற ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த எஸ்ஐசி ஸ்கூல் இனோவேஷன் கவுன்சிலோட அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின ப்ராசஸ். ஸோ இந்த எஸ்ஐசி உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேஷ்னல் லெவலில் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்கான ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து பல லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஸ்கூலில் இனோவேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்கும்போது, இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்கூல் டாப் 10 இல்லை டாப் 100 வருது அப்படின்னா யூ வில் ஹாவ் சம் ரெக்கக்னிஷன். உங்களுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தலாம், இல்லை உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் நேஷனல் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்கள் லோக்கல் லெவலில் நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் இந்தந்த விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஸ்கூல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இட் பிகம்ஸ் அ கம்பல்ஷன் ஃபார் த என்டையர் ஸ்கூல் இக்கோ சிஸ்டம் டு அடாப்ட் டு இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்துக்கே இது டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புது இனோவேஷன் கொண்டு வராங்க, புது புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகும், இந்தியாவோட எக்கானமி டெவலப் ஆகும். ஸோ இதுதான் அல்டிமேட் ஃபோக்கஸ். அது 1-2 வருஷத்தில் நடந்துட போகிறது இல்லை, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த டைமில் நடக்க போகுதுன்றதுனால இனோவேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான் அடுத்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட லைன்ஸில் தான் ஒர்க் ஆகுது. எஸ்ஐசியாக இருக்கட்டும், மற்ற அடல் டிங்கரிங் லேபாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த என்இபி நம்ம எஜுகேஷனை ரொம்ப நாளாக ஒரே மாதிரி வச்சுருக்கோம், இது அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான விஷயம். இன்னொன்று நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இனோவேஷன் அம்பாசிடர்ஸ். இந்த இனோவேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா, எல்லாராலையும் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஒரு 5 மாடியூல் உள்ள ஒரு கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸை உங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் அட்டன் பண்ணி அந்த மாடியூலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க அப்படின்னா தே வில் பி சர்டிஃபைட் ஆஸ் இனோவேஷன் அம்பாசிடர்ஸ். அவங்கள தான் நீங்கள் வந்து இனோவேஷன் அம்பாசிடர்ஸாக உங்களோட டேஷ்போர்டில் போய் ஆட் பண்ண முடியும். ஸோ மற்ற டீச்சர்ஸை விட இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ நீங்கள் இதுக்கான இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஸ் அ கைட் புக், இதை பற்றி இன் டீட்டெயிலாக எஸ்ஐசி பற்றி ஒரு கைட் புக் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்க்ரீன் ஷேரும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் யூ கேன் மெயில் டு அஸ் ஆர் வாட்ஸ்அப் அஸ். 2 டீட்டெயில்ஸுமே மேலே இருக்குது, மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நாங்கள் ரெகுலராக உங்கள் ஸ்கூல்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறோம். உங்களால் எது முடியுமோ அது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் படித்த ஸ்கூலுக்கோ இல்லை உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.